வணக்கம். தமிழ்பி இணையத்துக்காக செல்லையா மூர்த்தி. மொன்றியல், டொராண்டோ போன்ற பெருநிலப் பகுதிகளில் உள்ள வியாபார தலங்கள், ஆலயங்கள் மற்றும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகள் என்பனவற்றை பட்டியலிடும் தமிழ்பி என்ற தளத்தின் புதிய முயற்சியாக இந்த காணொளி தளத்திலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று இந்த சிறிய காணொளி மூலம் கனடாவில் தற்போது நடைபெறும் தேர்தலில் மக்களாகிய உங்களின் பங்கு பற்றி குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். கனடாவில் இந்த 2025 தேர்தலானது மிகவும் சுவாரஸ்யமான, அதே நேரம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் நடைபெறுகின்றது. அமெரிக்காவின் டாரிஃப் முயற்சிகள், கனடாவின் இறையாண்மை பற்றிய ட்ரம்ப் அவர்களின் கூற்றுக்கள் மற்றும் நாட்டின் சீரற்ற பொருளாதார நிலை என்ற காலகட்டத்தில் இத்தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் உங்கள் பங்கு என்ன, எவ்வாறு வாக்களிப்பில் நீங்கள் பங்கு கொள்வது என்பது பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இந்த தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மக்களாகிய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் எனும் குடியுரிமை பெற்ற யாவருக்கும் இந்த உரிமை உள்ளது. சில புலம்பெயர் தேசங்களில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அல்லது நிரந்தர வதிவிட உரிமை பெற்றவர்களும் வாக்களிக்க முடியும். ஆனால் கனடாவில் அப்படியல்ல. 18 வயது கடந்த குடியுரிமை பெற்ற யாவரும் வாக்களிக்க முடியும். இது உங்கள் உரிமை, உங்கள் கடமை. இதை தவறவிட்டு விடாதீர்கள். எப்படி வாக்களிப்பது? ஏற்கனவே அஞ்சல் மூலம் உங்கள் வோட்டர் இன்ஃபர்மேஷன் கார்டு என்று சொல்லக்கூடிய அட்டைகள் உங்கள் வீடு நோக்கி வந்திருக்கும். அஞ்சல் பெட்டிகள் சில பேருக்கு தனியாக வீட்டிலிருந்து வெளியே இருக்கும். அப்படியாக இருந்தால் அங்கு போய் அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்மையில் வீட்டு முகவரி மாறி இருந்தால் பழைய முகவரியில் போய் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, இந்த அட்டை இல்லாமலும் உங்களால் வாக்களிக்க முடியும். உங்கள் பெயர் முகவரியுடன் கூடிய 2 ஆதாரங்களை வாக்களிக்கும் நிலையத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் வாக்கு அட்டைகள் உங்களுக்கு வீட்டில் வராவிட்டால் அல்லது சில உறுப்பினர்களுக்கு வந்து சில உறுப்பினர்களுக்கு வராவிட்டால் www.elections.ca என்ற கனடா எலெக்ஷன்ஸ் இணையதளத்தில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற சுட்டியை அமுக்குவதன் ஊடாக உங்கள் வாக்கு உரிமத்தை நீங்கள் பதிந்து உறுதி செய்து கொள்ள முடியும். எப்போது வாக்களிப்பது? சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்களிப்பு நாளாகும். கியூபெக், ஒன்டாரியோ போன்ற மாகாணங்களில் காலை 9:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வாக்களிக்க முடியும். கனடாவின் மற்ற மாநிலங்களில் இந்த நேரங்களில் சிறிய மாற்றங்கள் இருக்கக்கூடும். இந்நாள் வேலை நாளாயிற்றே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அட்வான்ஸ் ஓட்டிங் என்று கூறக்கூடிய முற்கூட்டிய வாக்குப்பதிவுகள் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை வரை நடைபெறுகின்றது. இந்த 4 நாட்களிலும் நீங்கள் வாக்குப்பதிவிடத்துக்கு சென்று வாக்களிக்க முடியும். நன்றே செய், அதை இன்றே செய் என்பது போல 28ஆம் தேதி வரை காத்திருக்காமல் இந்த வார இறுதியில் உங்கள் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்து விடுங்களேன். எங்கே வாக்களிப்பது? வாக்காளர் அட்டையில் உங்கள் வாக்குச்சாவடி முகவரி இருக்கும். அப்படி இல்லாது விட்டாலோ அல்லது நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டி இருப்பினோ elections.ca என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கு உங்கள் அஞ்சல் குறியை கொடுத்து அதன் மூலம் தேடி அந்த முகவரிகளை பெற முடியும். வாக்குச்சாவடிக்கு செல்வதில் உங்களுக்கு சிரமங்கள் ஏதாவது இருந்தால் அல்லது வாகன வசதி இல்லாவிட்டால் ஒவ்வொரு வேட்பாளர் அலுவலகத்திலும் 28ஆம் தேதி அன்று உதவியாளர்கள் காத்திருப்பார்கள். ஏதாவது ஒரு வேட்பாளர் அலுவலகத்துக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் வாக்குச்சாவடிக்கு நீங்கள் செல்ல முடியும். மிக முக்கியமான ஒரு கேள்வி யாருக்கு வாக்களிப்பது என்பதாகும். கடந்த 10 வருடமாக ஆட்சி செய்த லிபரல் கட்சி மற்றும் எதிர்கட்சியாக தொழிற்படுகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி என்பவற்றுடன் இன்னும் 3 சிறிய கட்சிகளும் நின்று போட்டியிடும் இந்த தேர்தல் களத்தில் எந்த கட்சியின் வேட்பாளர்கள் பிரதமர் ஆகினால் எப்படியான நன்மைகள் கிடைக்கும் என ஊகித்து அதன்படி வாக்களிப்பதே சிறந்ததாகும். இந்த கட்சிகளும் அவர்களின் உறுதிமொழிகள் பற்றியும் இன்னொரு பதிவில் விரிவாக பார்ப்போம்.
கனடாவின் வாக்களிப்பு முறையில் உள்ள குழப்பம் என்னவெனில், நீங்கள் நேரடியாக பிரதமருக்கு நிற்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது. மாறாக அக்கட்சி சார்ந்த உங்கள் தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடும் வேட்பாளருக்கே வாக்களிக்க முடியும். அதேவேளை உங்கள் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரே எதிர்காலத்தில் நீங்கள் அணுகக்கூடிய நபர் என்பதை மறக்க வேண்டாம். எனவே உங்கள் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு நல்லவராக, நீங்கள் அணுகக்கூடிய நபராக, உங்களுடன் பழகக்கூடிய நபராக தேர்வு செய்வதும் அவசியம். ஒவ்வொரு கட்சியும் எத்தகைய கொள்கைகளை முன்வைக்கின்றதென்று 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடந்த அவரது தொலைக்காட்சி உரையாடல்கள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மறக்காதீர்கள், வாக்களிப்பது ஒவ்வொரு கனடா குடிமகனதும் உரிமையும் கடமையுமாகும். அக்கடமையிலிருந்து நீங்கள் தவறக்கூடாது. நல்லது, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். மேலும் எமது காணொளிகள் உங்களை தேடி வந்தடைய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் சுட்டிகளை உடனே அமர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.